மிதுன ராசியில இருக்கவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்குமா? இல்ல அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா? அவங்களோட ஜாதகத்துல என்ன மாரி விஷயங்கள் வந்து இருக்கு? ஃபஸ்ட்டு பார்க்கணும், அப்புறம் பேசணும், அப்புறம் பழகணும், அப்புறம் கல்யாணத்துக்கு கொண்டு போணும் அப்படின்ற அளவுக்கு. பட் அவங்களுக்கு லவ் மேரேஜ் வந்து எப்ப செட் ஆகும்? இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தான் செட் ஆகுமா? அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ இவங்களுக்கு வந்து காதலிக்கக்கூடிய நபர். காதல் ரொம்ப பிடிக்கும். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு அப்படி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களோட சோல்மேட்ஸ் அப்படின்றவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? மிதுன ராசியில இருக்கவங்களுக்கு. என்ன காரணம்னா, அந்த 7ஆம் இடமே பாதகம்னு நம்ம பொதுவா சொல்லுவோம். ஸோ 7ஆம் இடம் பாதகம் அப்படின்னாலே பஞ்சாயத்து வர்றது உறுதி. அதனால தான் வந்து இந்த திருமண வாழ்க்கையில நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் சந்திக்கக்கூடியவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா, ஃபோக்கஸ் டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு என் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி கன்சல்டன்ட் அண்ட் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன் மேம். நெறைய பேர் வந்து இப்ப எல்லாரும் நான் லவ் பண்றேன். ஆனா வீட்ல ஒத்துக்க மாட்றாங்க. எனக்கு லவ்வே இல்ல. ஆனா வீட்ல வந்து லவ் பண்றியா? எதையாவது பண்ணி தொல. நான் கல்யாணம் பண்ணி வச்சுடுறேன். லைக் அப்படி ஒரு ஜோன்ல இருக்காங்க. ஆனா சில ராசிக்கு வந்து உண்மையாவே லவ் மேரேஜ் நடக்குமா? அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்குமா? அப்படின்றது காமனா ஒரு டவுட் இருக்கும்ல மேம். அது ஜாதகத்துல பார்த்து சொல்ல முடியுமா? நிச்சயமா. ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நம்ம காதலை பற்றி பேசியிருக்கோம். அதில் ரொம்ப யூனிக்காக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நிலைமைக்கு பார்க்கும்போதுல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா, வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த காதல் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு தவறாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஃபஸ்ட்டு அதை பற்றின ஒரு விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாருக்குமே அந்த அன்புன்ற ஒரு தேடல் இருக்குது. என்ன வேணால் ஆன் பண்ணுங்க, என்ன வேணால் என்ன பெரிய பெரிய ஆளாக வேணால் ஆகலாம். அந்த அன்புன்ற ஒரு விஷயத்தை பரிமாறிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா லைஃபே இல்லை. இன்றைக்கி நான் நிறைய பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு அன்பு செலுத்துறதுக்கான ஆள் இல்ல. கம்யூனிகேட் பண்ண ஒரு ஆள் இல்ல. என்ன வந்து "சாப்பிட்டியா? தூங்கிட்டியா? என்ன கஷ்டத்துல இருக்க? இதுலேருந்து வெளில வர்றதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்றதுக்கு கூட எனக்கு ஆள் இல்லன்ற வருத்தம் நெறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு நீ நிலை உண்டு. ஓகேவான்ற அந்த ஒரு வார்த்தை கேட்க எனக்கு நிச்சயமா. ஆள் இல்ல அப்படின்றாங்க. ஆமா. இன்னைக்கு இருக்கிற நிலைமை அதுதான். ஆனா அதனுடைய மறுரூபம் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு வார்த்தைகள் இல்லையா? இப்ப எப்படி நம்ம வந்து "சாப்பிட்டியான்னு?" கேட்போம். இதே வந்து ஒவ்வொரு மொழியில ஒவ்வொரு மாரி சொல்ற மாரி தான். இதுல இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, லவ்வுன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. தமிழ்லயும் வந்து தூய தமிழ்ல காதல். அந்த அன்பினுடைய ஒரு ஒரு நூல இடைவெளின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அன்பு தான். அது யார் மேல எந்த அன்புல வைக்கிறோம், எக்ஸ்ட்ரீமா வைக்கக்கூடிய நிலை அப்படின்றது தான் அந்த காதல். காதல். இப்ப அம்மா, பையனோட பாசம்ன்றது ஒரு பிணைப்புன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த காதல் எதிர்பாலினத்தின் மீது வரக்கூடிய ஒரு நிலைன்றது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா தெரியறது. ஸோ அத பத்தி ஒரு விஷயம் கண்டிப்பா பேசியே ஆகணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள்ல நம்ம பார்க்குறோம் அப்படின்னு ஒரு 10 கால் வருதுன்னா, அதுல 9 கால் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் கேள்வியா தான் இருக்காங்க. அந்த ஒரு காதல்ல மாட்டிட்டாங்க. அதுலேருந்து வெளில வர்றது எப்படி? இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பஞ்சாயத்தாவும் இருக்கு. பல பேரோட லைஃப்ல வந்து ஏன்னா, ஒரு சின்ன பிரச்சனை தான் ஒரு லைஃபவே டோட்டலா சேஞ்ச் ஓவர் பண்ணிடும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நான் நெறைய பிள்ளைங்களுடைய லைஃப்ல பார்க்குறேன். காதல்னு ஒரு விஷயத்துல வந்து நெறைய லேக் ஆகுறாங்க. அவங்களுடைய ஜாதக ரீதியா என்ன பிரச்சனைகள் இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட்டு சொல்யூஷன் எங்க கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சேன்னா, இதுலேருந்து பிள்ளைங்கள மீட்டெடுத்தாலே இப்ப அவங்களோட வாழ்க்கை சூப்பரா வாழ்வாங்கன்றது. அதுக்கான ஒரு சூழ்நிலை தான் ஃபர்ஸ்ட்டு இத நான் சொல்லிக்க விரும்புறேன். மிதுன ராசியில இருக்கவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்குமா? இல்ல அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா? அவங்களோட ஜாதகத்துல என்ன மாரி விஷயங்கள் வந்து இருக்கு? நிச்சயமா. மிதுனம் எடுத்துட்டோம்னாலே ரொம்ப தனித்துவமான ஒரு ராசிடா. அதாவது காலச்சக்கரத்துக்கு 3ஆம் பாவம் சொல்லக்கூடியது மிதுனம். மிதுனம் அப்படின்னும்போது புதன் தான் இங்கே அதிபனா இருக்கார். புதன்னா யாருன்னா கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். புதன் தான் காதல். புதன் தான் குழந்தைத்தனம், இரட்டைத்தன்மையான நிலை. சுட்டி பண்ணுதல் அப்படின்னுவாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து இந்த புதனுடைய ஆதிக்கம் தான். ஸோ இப்போ இவங்களுடைய 5ஆம் இடம் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனோட வீடு. என்னோட வாழ்க்கையில லட்சியம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும், அப்புறம் பேசணும், அப்புறம் பழகணும், அப்புறம் கல்யாணத்துக்கு கொண்டு போணும் அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொன்னையும் ஏன்னா புதன்றது கம்யூனிகேஷன். உங்களோட 5ஆம் இடம் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன். என்னால முடியல. ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். ஆனா எனக்கு பல நாள் பார்த்த மாரி இருக்கு. இல்ல இதுதான் என்னோட பார்ட்னரா இருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு உடனே டிசைட் பண்ணுவாங்க. ஓகே. இம்மீடியட் டெசிஷன்ஸ் எதா இருந்தாலும் சரி, டைமே குடுக்க மாட்டாங்க. எனக்கு மனசுல பட்டா உடனே நான் சொல்றது. ஓப்பன் டாக்கா நான் போய் பேசிடுறேன். அப்படின்ற ஓகே. அளவுக்கு தைரியமா போய் ஓப்பன் பண்ணக்கூடிய ஆளா இவங்களா இருப்பாங்க. ஸோ ஆனா ஒரு காதல் பண்றாங்களா, பல காதல் பண்றாங்களான்னு அது ஒரு விஷயம் இருக்கு. ஓகே. பார்க்குறவங்க கிட்டலாம் போய் சொல்றாங்களா? அந்த நிச்சயமா. மாரி ஒரு என்னன்னா விஷயமா? மிதுனத்த பொறுத்தவரை ஒரு இரட்டைத்தன்மைடா. 2 விதமான நிலை இருக்கும். எக்ஸ்ட்ரீமான தேவதாசா இருந்து லவ் பண்ணக்கூடியவங்களும் இவங்க தான். "ஏய் நீ என்னன்னா உன்ன விட சூப்பர் ஃபிகரா பார்க்குறேன்ப்பா" அப்படின்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இன்னொரு லவ் லைஃப்ல ஒரு காதல் மலர்ந்துட்டா என்ன? இன்னொரு காதல் மடிஞ்சுட்டா என்ன? இன்னொரு காதல் மலராதா? அப்படின்ற அளவுக்கு கொண்டு போகக்கூடிய நபர்களும் இதில மிதுனத்தில உண்டு. பேசியே கரெக்ட் பண்ணுறதுக்கு இவங்கலாம் வேற மாரிங்க.
அப்படியே வந்து பேசி பேசி கம்யூனிகேட் பண்ணி கரெக்ட் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கலாம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் உண்மையிலே இவங்க பேசி போய் ப்ரப்போஸ் பண்ணால் மாட்டேன்னு சொல்லவே முடியாது. கிட்டத்தட்ட நம்ம சூர்யா சார் பார்த்துருப்போம். முன்தினம் பார்த்தேன்னு சொல்லிட்டு கிட்டார் கிட்டார்லாம் வச்சுட்டு அமெரிக்காக்கே அமெரிக்கா போய் அந்த மாதிரி போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணி சேட்டை பண்ணினாலும் அந்த பொண்ணை திரும்பி பார்த்து இல்லைடா நீ இதே லைஃப்பில் வேணுன்ற அளவு சொல்ல வச்சுருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அழகான ஒரு லவ் தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் எந்த ஏஜில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜை கிராஸ் பண்ணுற ஒரு டைம் பீரியட் இருக்குல்ல, அந்த படிக்கும் போதெல்லாம் லவ் வந்துடும். அப்போ எப்படி நாங்கள் ப்ரொசீட் பண்ணி அதை அடுத்த கட்டமாக கொண்டு போகிறதுக்கு டைம் இருக்குல்ல. அதனால் நிறைய பேருக்கு காதல் தோல்வி ஒன்றுக்கு மேற்படும். நான்லாம் எப்படி இருக்க வேண்டியது தெரியுமா, எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதே எனக்கு எங்கள் டீச்சர் மேலே லவ் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என் கூட படித்த பொண்ணு மேலே இருந்துச்சு. ஆட்டோகிராஃப் படம் மாதிரிலாம் நிறைய லவ் ஸ்டோரிஸ் வச்சிருப்பாங்க மிதுன ராசியில். ஆனால் பட் அவங்களுக்கு லவ் மேரேஜ் வந்து எப்போ செட் ஆகும், இல்லை அரேஞ்ச் மேரேஜ் தான் செட் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். உண்மையிலே இப்போ என்னென்னா ரியல் லவ் அப்படின்றதுக்கும் ரியல் லவ்னு சொல்லுவாச்சு விளையாட்டுத்தனமாக சொல்லக்கூடிய பசங்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதாவது கலகலன்னு இருப்பாங்க, ரொம்ப மனசில் இதை வச்சு இவங்க இருக்காங்கனால இந்த இடமே ரொம்ப வைப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஸோ இவங்களுக்கு வந்து காதலிக்கக்கூடிய நபர்கள், காதல் ரொம்ப பிடிக்கும், லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு அப்படி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு அவ்வளோ சூப்பராக பார்த்துப்பாங்க. வேறு மாதிரி என்னோட ஃபேமிலி, என்னோட லவ்வான விஷயங்கள் எல்லாமே பார்த்து பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும். மேக்ஸிமம் சப்போஸ் என்னோடய லவ் பிரேக்கப் ஆகி நான் வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போயே நான் ஒன்றும் உடஞ்சி போக மாட்டேன். ஓகே, கிட்டத்தட்ட நம்ம ராஜா ராணியில் வரக்கூடிய மூவியில் வர மாதிரி நம்ம நயன்தாரா மேம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜெய் சாரை வந்து அவ்வளோ தூரம் லவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது இல்லைன்னு தெரிஞ்சோன்னே எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போகிறவங்களோ அவங்க தான். அதுலேருந்து வெளியில் வந்து இன்னொரு லைஃப் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோன்னு அவங்க மனசை மாற்றி நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நம்ம மிதுனத்தினுடைய காதலும். ஓகே மேம், இவங்களோட டிவோர்ஸ் அப்படின்றது என்ன மாதிரி இருக்கும், அந்த ஒரு விஷயம் வந்து ஜாதகத்தில் என்ன மாதிரி இருக்குது? நிச்சயமான என்னென்னா வார்த்தைகள்ன்றது ரொம்ப முக்கியம், புரிதல்ன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க, ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பொய் சொன்னால் பிடிக்காது, ஏமாத்தினா பிடிக்காது. ஆனால் அதே சமயத்தில் அந்த வேலையை நான் செய்யாமல் இருக்கேன்னா என்னை சுற்றி இருக்கவங்க செய்யாமல் இருக்காங்களா, இதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எதிர்பார்ப்புகளாலே பஞ்சாயத்து வரும். இவங்க என்னென்னா ரொம்ப பொசசிவ் ஃபீல் உள்ளவங்க தான். மேக்ஸிமம் வந்து மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடிவாளம் கட்டின குதிரை தான் அன்பு, எனக்கான அன்பு, என்னை மட்டுமே கவனி, நீ வேறு யார்கிட்டையும் பேசக்கூடாது. உன்னோட இன்ஸ்டாகிராம் பார்த்தேன், அதையே நீ போய் ஹார்ட் போட்டிருக்க, அவங்களுக்கே லைக் பண்ணியிருக்க, இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனிப்பாங்க. அந்த அன்பு வந்து எனக்கு மட்டுமே கிடைக்கணும்னு அந்த பொசசிவ் ஃபீல்டில் போவாங்க. ஸோ மேக்ஸிமம் இவங்களோட கர்மா எங்கே வேலை செய்யும் அப்படின்னா, இந்த அளவு கிடந்த அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடாக போய் பஞ்சாயத்தை கொண்டு வர்றது எது அப்படின்னா, கர்மாவாக கொண்டு வந்து பிரச்சனை பிரிவினை கொடுக்குறது, தவளையும் தன் வாயால் கெடுன்ற மாதிரி சொந்த செலவு சூனியை வச்சுக்கிறது இவங்க தான், வேறு யாருமே கிடையாது. சும்மா இருந்தாலே அது நல்லா இருந்திருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அன்பை நான் வெளிப்படுத்துகிறேன், எங்கே பாரு நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறது தெரியுமா, போய் சொல்லி காட்டு ஒரு விஷயத்த வந்து இன்னுமே ரொம்ப ஆழமாக போகிறது. கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்காரத்தனமான லவ்வாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லவே முடியாது. ஆனால் உண்மையிலேயே அவங்களுடைய லவ் வந்து ஆழமான காதல். அதை வெளிப்படுத்துகிற விதம் அவங்களுக்கு தெரியல, அதை புரிய வைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறேன்ற பேரில் சொல்லுவாங்களே, நான் எங்கேயோ போய் ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகி எப்படியோ வந்துட்டேன்னு, இந்த மாதிரியான விஷயங்களை போய் லேக் ஆகலாம். இவங்களுடைய 6ஆம் இடம் எடுத்துட்டீங்க அப்படின்னா விருச்சிக வீடு. மேக்ஸிமம் இவங்களுடைய வாழ்க்கையில் தேர்ட் பர்சன்ஸ் யாரையும் இன்வால்வ் பண்ணக்கூடாது. லவ் லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு விஷயம். இன்னொன்று, முடிஞ்சு போனதை பற்றி அதிகமாக பேசி சண்டை போடக்கூடிய ஒரு நிலை. அன்றைக்கி நீ இப்படி சொன்னல, அதனால தான் நான் இப்படி நடந்துச்சு, முடிஞ்சு போனதை எடுத்து பேசுவாங்க. அப்போ இவங்க ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கலாக கொண்டு போகிறது இவங்களுடைய நிலைப்பாடுகள்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று, இவங்க சுதந்திர காற்றாக இருக்க விரும்பாங்க. ஆனால் அந்த சுதந்திரத்தை எல்லாருக்கும் கொடுக்குறாங்களா, எல்லாருன்றதை விட அவங்க லவ் லைஃப் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்களோட சோல்மேட்ஸ் அப்படின்றவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க மிதுன ராசியில் இருக்கவங்களுக்கு? என்ன காரணம்னா, அந்த 7ஆம் இடமே பாதகம்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். ஸோ 7ஆம் இடம் பாதகம் அப்படின்னாலே பஞ்சாயத்து வர்றது உறுதி. அதனால தான் வந்து இந்த திருமண வாழ்க்கையில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் சந்திக்கக்கூடியவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா, மிதுனத்துக்குமே வந்து இந்த காதல் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ அப்படி சோல்மேட் அப்படின்ற ஒரு உறவு, நான் எந்த உறவு நம்பணும், அந்த உறவு எனக்கு கரெக்டான உறவாக இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தப்பான உறவை கரெக்டான உறவை நினச்சி சூஸ் பண்ணக்கூடிய தன்மை. அவசரத்தில் என்ன பண்ணுறேன்னே தெரியாது. ஒன்றும் இல்லை, உனக்குலாம் லவ்வே செட் ஆகாது, நீ என்னடா என்ன சொல்லுது, நான் உடனே ப்ரூவ் பண்ணி காட்டு, ஒரு சின்ன விளையாட்டுத்தனமாக சில விஷயங்களை செய்வாங்க. அதுவே பிரச்சனையாக மாறும். மேக்ஸிமம் வந்து இந்த சோல்மேட் அப்படிங்கிற விஷயத்தில் கனெக்ட் ஆகி அதுக்கு ஒரு கண்டினியூட்டியாக கொண்டு போகிறதுக்கான ரீசன் என்னவாக இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த தசாபதிகள் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா என்ன பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சிருவாங்க. இல்லைன்ற பட்சத்தில் தான் அந்த டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போகும். ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு என்னென்னா அந்த புரிதல், அப்ரிஷியேஷன், எதிர்பார்ப்புகள், ஆசை அபிலாசைன்றதை வெளிப்படுத்தக்கூடிய விதம் இங்கே தான் லேக் ஆவாங்க, வேறு எதுவுமே கிடையாது. இவங்களோட கர்மா அப்படின்றது அந்த பிரிவில் வந்து என்ன மாதிரி மேம் இருக்கும்? ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மிதுன ராசியோட ரிலேஷன்ஷிப் வந்து பிரியுது அப்படின்னா அவங்களோட கர்மா என்ன மாதிரி இருக்கும்? அதான் இவங்களுடைய 6, 8, 12 அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, வார்த்தைகள் தான்.
ஸோ மேக்ஸிமம் வந்து இவங்களுடைய லைஃப்பில் இன்னொருத்தவங்களோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது, மொபைல் செக் பண்ணுறது, சின்ன சின்ன விஷயங்கள நீ இதை பண்ணாத, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறது, இதெல்லாம் அவங்களுக்கு இதுதான் வினையே. இதுதான் கர்மாவாகவே கன்வெர்ட் ஆகும். அவங்க வந்து உண்மையாக இருக்கணுன்ற, இவங்க உண்மையாக இருக்கேன்ற பேரில் இவங்க நிறைய விஷயங்கள் வெளியில் பார்க்குறாங்க. ஸோ இது நமக்கு நம்ம லைஃப்பில் நடந்துருமோ பயம். அளவு கடந்த அன்பின் வெளிப்பாடு எப்படி சந்தேகமோ அது மாதிரி வெளியே பார்க்கக்கூடிய சூழ்நிலை நம்மளோட லைஃப்பில் அப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அந்த ஓவர் திங்க் பண்ணக்கூடிய நிலைனாலே இதுதான் உங்களுடைய கர்மாவாக இந்த சோல்மேட்குள்ளே ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு ஒரு ரீசனை க்ரியேட் பண்ணுறதே இதுவாக தான் இருக்க முடியும். ஓகே. இவங்க கொஞ்சம் வந்து அவங்களோட வாயை கண்ட்ரோல் பண்ணாலே அந்த ரிலேஷன்ஷிப் அழகாக இருக்கும் அப்படின்றத தான் சொல்லியிருக்கீங்க மேம். கண்டிப்பாக மிதுன ராசியில் இருக்கவங்க கொஞ்சம் அந்த டவுட்டு, அந்த எசிடேஷன்ஸ்லாம் அந்த பார்ட்னர் கிட்ட காட்டாமல் இருந்தாலே அந்த ரிலேஷன்ஷிப் அழகாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மேம். இவங்கள மாதிரி லவ் பண்ணவும் முடியாது, இவங்கள மாதிரி பஞ்சாயத்துக்கு சந்திக்கவும் முடியாதுன்ற மாதிரி 2 எக்ஸ்ட்ரீமான நபராகவும் இரட்டைத்தன்மை இருக்கக்கூடிய நிலை தான். அது மாதிரி தான் எக்ஸ்ட்ரீமான ஒரு நிலையை ரொம்ப புலம்பரவும் இவங்க தான் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இவங்கள பார்த்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசியே மயக்கிட்டா அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.